السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنساب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم كل مسكر حرام أو كما قال عليه الصلاة والسلام. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட பெருமானார் ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாஇகள், கியாமத் நாள் வரைக்கும் வருகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளிவாயிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறு தவிர்த்திருக்குமாறு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அப்படியான அத்துணை விடயங்களிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் தவிர்த்திருக்குமாறும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறார். அவன் எதை நாடுகிறானோ, எதை விரும்புகிறானோ அதனை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் சிறந்தவர்களாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் மனிதர்களாகிய எங்களை ஆக்கியிருக்கிறார். இந்த கண்ணியமான இந்த மனிதன் உலகத்திலேயும் கண்ணியமாக வாழ வேண்டும், நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான நிரந்தரமான வாழ்க்கையிலும் சந்தோஷமாக கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தால் அந்த கண்ணியத்தை அடையலாம் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக, இரக்கமாக, அன்பாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதே போன்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பாடத்தை எங்களுக்கு வாழ்ந்து காட்டது மட்டுமல்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிகவும் அழகாக தெளிவாக ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே வாழக்கூடிய நாங்க எங்களோட வாழ்க்கைய தெரிவு செய்யறது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பும் இரக்கமும் பொருத்தமும் எதிலே இருக்கிறதோ, எது நல்லதோ, எது கூடுமோ அதை நாம் தெரிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு 6வது அதுவே தந்திருக்கிறான், அதுதான் பகுத்தறிவு. எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து அறியக்கூடிய, எது கூடும் எது கூடாது என்பதை பிரித்து அறியக்கூடிய ஒரு புத்தியை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த புத்தியை நாம் பாவிப்போம் என்றால் ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிகளுக்கு மாட்டிப்படாமல், நாங்கள் அவனுடைய திட்டங்களுக்கு அகப்படாமல்
எங்களுடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்வோம் என்றால் உண்மையில் நாம் புத்திசாலிகளாக ஆகிவிடுவோம். உலகத்திலே கண்ணியமாக வாழ்வோம், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் கண்ணியமானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஆக்கி தருவார். கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் உலகத்தை அல்லாஹ் படைத்து அதிலே கண்ணியமானவர்களாக அல்லாஹ் மனிதர்களை ஆக்கி இந்த உலகம் அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதிலே கியாமத் நெருங்கத்திட்ட பல அழிவுகள் இந்த உலகத்திலே நடைபெறும். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த அழிவுகள் அல்லாஹ் அதை எப்படி முடிவு செய்திருக்கிறானோ அது நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இன்னும் சில அழிவுகள் இருக்கிறது, மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்தக்கூடிய சில அழிவுகள், சில மோசமான சில செயல்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத, மார்க்கத்துக்கு முரணான, மார்க்கம் தடுத்த பல பாவங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே எங்களை பார்த்து குப்பிமதியாக பல இடங்களிலே அல்லாஹ் எமக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் அந்த வாழ்க்கையில் எதை உண்ண வேண்டும், எதை பருக வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எதை குடிக்க வேண்டும், எது நல்லது எது கெட்டது என்பதை குர்ஆன் எமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த உடலுக்குள் போகக்கூடியது அது நல்ல வழியாக இருந்தால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய லாபங்கள் நன்மைகள் என்ன என்பதையும் எமக்கு மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிறது. உடலுக்குள் போகக்கூடிய அந்த சாப்பாடு குடிப்பா அது பாவமானதாக, அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத, மார்க்கம் தடுத்த ஒன்றாக இருக்கும் என்றால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதனால் யார் யார் கஷ்டப்படுவார்கள், யாருக்கு என்ன நஷ்டம் ஏற்படும், எப்படிப்பட்ட சீரழிவுகள் ஏற்படும் என்பதையும் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே உலகம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், சீர்கேடுகள் நாளுக்கு நாள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்றுதான் கண்ணியமானவர்களே, போதையோஸ்தோடு சம்பந்தப்படக்கூடிய, அல்லாஹ்வினால் வெறுக்கப்பட்ட, லானத் செய்யப்பட்ட, பாவமான, கொடூரமான அந்த பாவனை கண்ணியமானவர்களே, மாணவர்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நபியை பார்த்து அந்த மக்கள் கேட்டார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உங்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், அவர்களுக்கு எது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, எது நல்லது என்பதை அவர்கள் உங்களிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். கண்ணியமானவர்களே, உஹில்ல லக்குமுத் தையிபாத், நல்லவைகள், ஹலாலானவைகள், சுத்தமானவைகள், இவைகள் தான் உங்களுடைய உடம்புக்கு மிகவும் பொருத்தமானது, மிகவும் நல்லது. அவைகளைத்தான் நீ உண்ண வேண்டும், சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும். உடம்புக்கு நல்லதை ஏற்படுத்தக்கூடிய, உடம்புக்கு தீயதை ஏற்படுவதற்கும் தடுக்கக்கூடிய உணவாக உன்னுடைய உணவு இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே நபிக்கு சொல்லும்படி அல்லாஹ் ஏவுகிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரரே, அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுக்க ஒன்றுதான் போதையை உண்டாக்கக்கூடிய, புத்தி பேரழிப்பை உண்டாக்கக்கூடிய வஸ்துக்கள் பாவிப்பது இஸ்லாம் எந்த அளவுக்கு தடை செய்திருக்கிறது. ஒரு காலம் இருந்தது கண்ணியமானவர்களே, தற்கொலை என்பது அது மாற்று மத சகோதரர்கள் அவர்கள் சென்ற வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடைய முடியாததால் அல்லது கடன் பிரச்சனையினால் அல்லது ஏதோ ஒரு கஷ்டம் துன்பம் வந்தால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, இன்று அந்த தற்கொலை, கொலை, கொள்ளை, விபச்சாரம், இன்னும் என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ இந்த அனைத்தும் எதன் மூலம் நடக்கிறது? இந்த போதையினுடைய அந்த விபரீதம்
இந்த அத்தனை பாவங்களும் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சிறைச்சாலைகள், வைத்தியசாலைகளில் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். காரணம், இந்த போதை வஸ்துகள் அதிகரிப்பின் காரணமாக, பாவனைகள் அதிகரிப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இந்த போதை வஸ்து போதையை உண்டாக்கக்கூடிய எதுவாக இருக்கலாம், அது மதுபானமாக இருக்கலாம், அல்லது பல பெயர்களை கொண்டு நாம் அழைக்கிறோம். இந்த மிம்பருக்கு பொருத்தமான ஒரு இடம் இல்லை என்பதனால் அந்த பெயர்களை நான் சொல்லாமல் இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, பல பெயர்களில் அது வந்திருக்கிறது. காலத்துக்கு காலம் டிசைன் பண்ணப்பட்டு பல பெயர்களிலே அது வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் போதையை உண்டாக்கக்கூடியது. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த பெயர்களில் வந்திருக்கக்கூடிய அந்த போதை வஸ்துக்கள், இது ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி, பாவத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய ஒரு செயல். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். அல்லாஹ் ஒரு 4 விடயங்களை கூறுகிறார். அதுவே ஒன்றுதான் போதையை ஏற்படுத்தக்கூடிய, அது மதுவாக இருக்கலாம், அல்லது வேற அடிப்படையில் ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம், அது சிகரெட்டாக இருக்கலாம், இன்னும் மேலான பேர்களிலே வந்திருக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம். எது போதையை உண்டாக்குமோ, ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய ஒரு செயல், ஷைத்தானுடைய ஒரு விதமான ஒரு சூழ்ச்சி. இதிலிருந்து பஜித்தனிவோ, நீங்க ஒவ்வொருவரும் இதிலிருந்து தவிர்ந்து கொள்வோம். அப்படி தவிர்ந்து கொண்டா அல்லாஹ் சொல்லக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? நீங்க இதிலிருந்து தவிர்ந்து கொண்டா லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்க ஒவ்வொருவரும் வெற்றியாளர்களாக மாறிவிடுவீர்கள். கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட வெற்றி? யார் சொல்லக்கூடிய வெற்றி? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தரக்கூடிய வாக்கு. எங்க வெற்றி பெறலாம்? துன்யாவையா? இல்ல கண்ணியமானவர்களே, எங்க வெற்றி பெறணுமோ அங்க அல்லாஹ் வெற்றியை தருவார். மனிதனுடைய இலக்கு உலகம் அல்ல. இங்க ஒரு காலம் வாழ்வோம், உலகம் ஒரு காலம் இருக்கும். இந்த உலகத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது, எங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவை நாம் யாரும் நடக்கக்கூடாது. லஅல்லஹும் யர்ஜிஊன், நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும், கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் ரப்பின் பக்கம் மீளக்கூடியவர்கள். நாம் அவரை சந்திப்பது நிச்சயம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரரே, எனவே இவைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார், இது ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி, அவனோடு சம்பந்தப்பட்ட பழக்கம். இதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். தவிர்ந்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, போதை வஸ்தை உண்டாக்கக்கூடிய அந்த பொருட்கள் மார்க்கம் நபி அவர்கள் எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்றால், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஔசானி கலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் எனக்கு வசியத்தாக சொன்னார்கள், லா தஷ்ரபில் ஹம்ர், நீங்க மதுவை அருந்த வேண்டாம், ஃபஇன்னஹா, சொன்னார்கள் அந்த மது இருக்கிறதே, மிஃப்தாஹு குல்லி ஷர், ஒவ்வொரு கெடுதிக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் அது ஒரு திறவுகோலாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய, கேள்விப்படக்கூடிய, நிகழக்கூடிய பாவங்கள் அதனுடைய அடிப்படை போதையாக இருக்கும். ஏதோ ஒரு தொடர்போடு இருக்கிறதனால் அந்த பாவம் நிகழ்கிறது, அந்த பாவம் நடக்குது. அது கொலையாக இருக்கலாம், தற்கொலையாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, என்னென்ன பெரும் பெரும் பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நபி அவர்கள் சொன்னார்கள், மிஃப்தாஹு குல்லி ஷர்,
பாவத்தினுடைய திறவுகோல். கைய வச்சா கண்ணியமானவர்களே, அது எங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிடும், எங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் இல்லையார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு இந்த பழக்கத்தை, இந்த பாவமான இந்த செயலை எங்களோட வாழ்க்கையிலிருந்து தூரமாக்க குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் எங்களுக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பாவம் இருக்கிறதே, இந்த பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நீண்ட ஒரு ஹதீஸ், அதிலே சொன்னார்கள், ஒரு மனிதன் போதை மீது போதையை அருந்தும் பொழுது அவர் ஒரு முஃமினாக இருக்க மாட்டார். முஃமினாக இருக்க மாட்டார் என்பதன் கருத்து என்ன? உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த பாவத்தை செய்யற நேரம் அவருடைய ரூஹ் போகும் என்றால் அவரது நிலைமை கேள்விக்குறியாக மாறும். அந்த பாவம் செய்யற நேரத்தில் அவர் ஒரு முஃமின் இல்லை என்று அவர் முஃமின் அல்லாதவராக, கலிமா அற்றவராக அவர் மாறிவிடுகிறார். எனவே அந்த நேரத்தில் அவருடைய ரூஹ் பிரியும் என்றால் கண்ணியமானவர்களே, அவர் சொர்க்கம் நுழைவாரா அல்லது நரகம் நுழைவாரா? லேசிப்பட்ட ஒரு விடயம் அல்ல. யாருக்கு மௌத்து எப்ப வரும் என்று யாரும் சொல்ல முடியாது. கேள்விப்படுகிறோம், பேசிக்கொண்டிருந்தவர் பேசிக்கொண்டுத்தான் இருந்தார், திடீரென்று மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். இப்பொழுது சந்தித்து வீட்டுக்கு போனவரை மௌத் என்ற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியாகத்தான் அந்த மௌத்தை ஆக்கி இருக்கிறார். எனவே அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மௌத்தை அதிகமாக நினைவுங்கள். மௌத்துடைய பெயர் உண்மையில் இருக்கும் என்றால் கண்ணியமானவர்களே, பாவம் எங்களை விட்டும் தூரமாகும். நானும் நீங்களும் ரப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ரப்ப எங்கள் மீது அன்பு வைத்தவனாக சந்தோஷப்பட்ட நிலையில் அல்லாஹ் எங்களை சந்திக்கணும். நாங்க அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் நாங்க அல்லாஹ் மீது சந்தோஷப்பட்ட நிலைமையில சந்திக்கணும். கண்ணியமானவர்களே, பாவத்துடைய நிலைமையில் நாம் பிரிவோம் என்றால், மௌத்து வரும் என்றால் அல்லாஹ் ஒரு போதும் எங்களை கொண்டு சந்தோஷம் அடைய மாட்டார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அமல் செய்து அவன் சொல்லுகிறான், குர்ஆன் ஓதுகிறான், zikr செய்கிறான், தான தர்மங்கள் செய்கிறான், வசதி இருந்தால் ஜகாத் கொடுக்கிறான், ஹஜ் செய்கிறான், என்னென்ன அமல்களின் மூலம் அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ, சொர்க்கத்தை அடைய முடியுமோ, அந்த எல்லா வகையிலையும் அவன் முயற்சி செய்கிறான். கண்ணியமானவர்களே, ஆனால் அவர் மதுவோடு தொடர்பு பட்டிருந்தார், போதை வஸ்துவோடு அவர் தொடர்பு பட்டிருந்தார். ஹதீஸிலே தெளிவாக வருகிறது, 3 கூட்டம் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். 3 கூட்டம் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன்னான். முதலாவது கூட்டம் கொடுத்துட்டு சொல்லி காக்கிறவன், உதவி செஞ்சிட்டு சொல்லி காக்கிறவன், இவன் ஒரு நாளும் சொர்க்கம் போக மாட்டான். 2வது சொன்னார்கள், பெற்றோருக்கு அநியாயம் செய்யக்கூடியவன், நோவினை செய்யக்கூடியவன், இவன் ஒரு நாளும் சொர்க்கம் போக மாட்டான். 3வது சொன்னார்கள், மது அருந்தக்கூடியவன், போதை வஸ்தோடு சம்பந்தப்படக்கூடியவன், அதோடு சம்பந்தப்பட்டு தக்க வாழ்க்கையை கழித்தவன், இவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஒரு மனிதன் எங்களுக்கு பதுவா செய்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், அநீதம் இழைக்கப்பட்ட அந்த பதுவா எந்த தடையும் இல்லாம அல்லாஹ் ஏற்றுக்கொள்வோம். அது முஸ்லிமாக இருக்கணும் எந்த கட்டாயமும் இல்லை. ஒரு அந்நிய சகோதரர் இவர் எங்களுக்கு பதுவா செஞ்சாலும் அநியாயம் செய்யப்பட்டிருந்த அவருக்கு அவருடைய பதுவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். அல்லாஹ் ரஹ்மத்தை நானும் நீங்களும் விளங்கி இருக்கிறோம். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யாதவர். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்
லஅனத் செய்திருக்கிறான். யாருக்கு தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய லானத் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅனல்லாஹுல் ஹம்ர, மதுவை அல்லாஹ் லானத் செய்திருக்கிறான். லேசிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, போதை வஸ்து எப்படி தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போலதான் போதை வஸ்து விற்பதும் வாங்குவதும் மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய லானத் இருக்கிறது, பதுவா இருக்கிறது, சாபம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்கும். ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மது போதை வஸ்து இதை அல்லாஹ் லானத் செய்திருக்கிறான். அதை பரிமாறுபவர், ஊத்தி கொடுக்கிறார், வாங்கி கொடுக்கிறார், கண்ணியமானவர்களே, இவருக்கும் அல்லாஹ்வுடைய லானத் இருக்கிறது. அதை விற்கிறார். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க சொல்ற சாட்சி என்ன தெரியுமா? நான் இது இரக்கமாக சொல்லுகிறேன், யாரையும் குத்திக்காட்டி சொல்லவில்லை, யாரையும் தாக்குறதுக்கு நான் சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆன் இரக்கமாக சொன்னத எங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் சொல்லுகிறேன். கண்ணியமானவர்களே, அதை வித்தாதான் கஸ்டமர் கடைக்கு வருவாங்க. இந்த சாட்ட எங்களுக்கு சொல்லும், அல்லாஹ்வுக்கு சொல்லுமா? அல்லாஹ்வுக்கு இந்த சாட்டு சொல்லுமா? இந்த காரணத்தை சொல்லுமா? கண்ணியமானவர்களே, விற்கிறாரே, அதனை வாங்குறாரே, அதனை சுமக்கிறாரே, கண்ணியமானவர்களே, சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய லானத் இருக்கு, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கு. அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவனோ அதே போல அல்லாஹ் ரோஷம் உள்ளவன். அந்த பயத்தை நாம் உள்ளத்தை உண்டாக்கும். கண்ணியமானவர்களே, இதன் மூலம் வரக்கூடிய வருமானம் இது சுத்த ஹராம். அந்த வருமானத்திலிருந்து நாங்க சாப்பிடுறோம், பிடிக்கும். எனக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், என் உம்மா அப்பா, என் மனைவி மக்கள், என் புள்ள குட்டிகள், யார் யாரெல்லாம் அந்த பணத்திலிருந்து பிரயோசனம் அடைகிறாரோ எல்லாம் ஹராம். அவங்களோட தொழுகை, அவங்களோட இபாதத், அவங்களோட குர்ஆன் திலாவத், கண்ணியமானவர்களே, எல்லாம் ஒரு நாளும் கூடாது, ஒரு நாளும் கூடாது. இப்ப துஆ கேட்டா எப்படி கபூலாகும்? கண்ணியமானவர்களே, இதுல இருந்து வரக்கூடிய லாபம் மாதிரி வரணும். ஆனா அல்லாஹ் இன்னொரு பக்கத்தால் இது அப்படியே பராமரி எடுத்துடுவான். ஒரு சோதனையும் லட்சக்கணக்கில் போகும், ஒரு பிரச்சனையும் அள்ளி எடுத்து கொண்டு போகும், ஒரு நோயை கொடுத்தாலும் அந்த வந்த லாபத்தால் எடுத்துடுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பயத்தால் உண்டாக்கும். ஹராமான பொருள் விற்கப்படுதா? கண்ணியமானவர்களே, நாம் பகிர்ந்து கொள்வோம், விற்பனை நாம் பகிர்ந்து கொள்வோம். நீங்க இதனால கஸ்டமர் வரமாட்டாங்க என்று இருந்தாலும் கிடைக்கிற கொஞ்சம் லாபத்தில் அல்லாஹ் பரக்கத் உண்டாக்குவான். பரக்கத்தான் முக்கியம். கொஞ்சம் சம்பாதிச்சாலும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்வதற்கு இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டினது. லாபம் மாதிரி வழங்கும், ஆனால் அல்லாஹ்வுடைய லானத் இருக்குது, அல்லாஹ்வுடைய பதுவா இருக்குது, அல்லாஹ்வுடைய வெறுப்பு இருக்குது. கண்ணியமானவர்களே, யார் பதுவா செஞ்சாலும் கணக்கெடுக்காம இருந்துடலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பதுவா லேசிப்பட்டதல்ல, அல்லாஹ்வுடைய சாபம் லேசிப்பட்டதல்ல, வாழ்க்கை அழிச்சிடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இதோடு சம்பந்தப்பட்டது எதுவாக இருக்கலாம், மதுவாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், இன்னும் என்னென்ன சின்ன சின்ன சாதனங்கள் இருக்குதோ, சாதனம் சின்னதான அவருடைய விபரீதங்கள் அதிகம். கண்ணியமானவர்களே, அது இந்த இடத்துல பேரை சொல்லித்தான் நீங்க விளையாடும் என்று கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, அந்த விடயத்துல நாம் கவனமாக இருக்கோம். அல்லாஹ்வுடைய பதுவாவை விட்டும் நானும் நீங்களும் பாதுகாப்பு பெறுவோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் இது எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியாமலும் இல்லை, இது கூடும் இது கூடாது என்று தெரியாமல் இல்லை, தெரியும். ஈமானுடைய குறைபாடு, அல்லாஹ்வுடைய தக்வாவின் மீது உள்ள குறைபாடு இந்த பாவங்களை செய்யறதுக்கு தைரியம் வருது. ஷைத்தான்
பின்னுக்கிருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். காரணம் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத காரணம், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத காரணம், அல்லாஹ்வுடைய யக்கீன் இல்லாத காரணமா. கண்ணியமானவர்களே, இதை நானும் நீங்களும் சீராக்கணும். இது சீராகாத வரையில இந்த பாவத்தை எங்களால் விட முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய விடயங்கள்ல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். கண்ணியமானவர்களே, இந்த போதை வஸ்துவோடு சம்பந்தப்படுறதுக்கு காரணம் என்ன? ஏன் இதோடு சம்பந்தப்படுறாங்க? மார்க்கம் எங்களுக்கு பல விடயங்கள், உலமாக்கள் எங்களுக்கு பல விடயங்களை அடையாளம் காட்டுறாங்க. எப்படி சம்பந்தப்படுறாங்க? ஒன்று சொல்றாங்க உலமாக்கள், அறியாமை. அறியாமை தெரியாம சிலர் இதுல விழுறாங்க. பாவிச்சு பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், வாயில கொஞ்சம் வச்சு பார்ப்போம், ருசியை கொஞ்சம் பார்ப்போம். கண்ணியமானவர்களே, அந்த அறியாமை அவர்களை இதிலே விழ வைக்கிறது. இதிலே அவர்கள் அடிக்ட் ஆகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, சின்னவர்களிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் இதிலே பலரும் அறியாமையின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம். இதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, கவர்மெண்ட் எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. கண்ணியமானவர்களே, பாடசாலை மாணவர்கள் இவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விகிதாச்சாரம் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அது ஆண்கள் பாடசாலையா இருக்கலாம், பெண்கள் பாடசாலையா இருக்கலாம். எவ்வளவு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புள்ளிக்கணக்கு சொல்லுகிறது. முதலாவது காரணம் சொல்கிறார்கள் அறியாமை. கண்ணியமானவர்களே, இரண்டாவது தீய நண்பர்கள், கெட்ட நண்பர்கள். மார்க்கம் சொல்லுது, உங்களோட நண்பரை நீங்க நல்லவராக நீங்க தெரிவு செய்யுங்க, நல்ல நண்பரை தெரிவு செய்யுங்க என்று மார்க்கம் முக்கியமதி சொல்லுது. காரணம், தந்த வாழ்க்கை நாசமாகிவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, அது இப்ப இறங்காது. தியானத்தில் அந்த மனிதன் சொல்லுவான், கை சேதமே, நான் எடுத்துக்கொண்ட ஒரு நண்பன். கண்ணியமானவர்களே, ஒரு கெட்ட ஒரு நண்பனை நான் எடுத்திருக்க கூடாது, நான் தெரிவு செஞ்சிருக்க கூடாது, நான் சேர்ந்திருக்க கூடாது என்று ஒரு மனிதன் கியாமத்தில் அவன் செய்தப்படுவான். உலகத்தில் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா நல்ல நண்பர்களை நாம ஏற்படுத்திக் கொள்வோம். இவங்க தான் எங்களுடைய மார்க்கத்துக்கு முரண் இல்லாத, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் இல்லாத, தீனுல் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பான முறையில் தன்னை வழிநடத்தக்கூடிய நண்பர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நண்பர்களை ஆக்கிக் கொள்ளும். நாங்க சேர்ந்திருக்கிறவங்க எங்கட ஈமானுக்கு ஆபத்து, எங்கட வாழ்க்கைக்கு ஆபத்துன்னு தெரிந்தா கண்ணியமானவர்களே, தயவு செஞ்சு அவரை கழட்டி விடுங்க. ஒன்று அவங்கள பக்கம் எடுங்க, முடியலையா அவங்கள விட்டும் நாங்க தூரமாகும். எங்கட வாழ்க்கையை இது பாதுகாக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, மூணாவதா ஒரு பிழையான ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? இந்த விடயங்களை பாவிச்சா உடலுக்கு ஒரு பலம் வரும். இன்னும் எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, உடல் உறவின் போது அது மிகவும் ஒரு சக்தியை தரும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மோனத்தனம், ஒரு பிழையான ஒரு சிந்தனை. கண்ணியமானவர்களே, இதன் மூலம் உடம்பு வலிமை அடையாது, உடம்பு பலகீனமாகும். இது ஆராய்ச்சி சொல்லுகிறது, மருத்துவர்கள் நிரூபிக்கிறார்கள். அது ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம், 5 நிமிஷம் அது பலம் மாதிரி விளங்கும். ஆனால் அதை விடவும் பன்மடங்கு தந்த வாழ்க்கையில் பலகீனத்தை உண்டாக்கும். கண்ணியமானவர்களை, பலரை நாம் பார்த்திருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அழகான தோற்றம் உள்ள ஒரு வாலிபர், அழகான தோற்றம் உள்ள ஒரு மனிதர், அழகான தோற்றம் உள்ள ஒரு வயோதிபர் பாவிப்பதன் பின்னால் உடலுடைய அமைப்பை நாம் பார்த்து கவலைப்படுகிறோம். பலகீனமாக்கிடும், எல்லாத்திலும் அந்த செல்சும் அப்படியே இறந்து போகும். உடம்பினுடைய தோற்றத்தை அலங்கரித்து அழகாக இருந்த அந்த தோற்றம் அப்படியே அசிங்கமான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த போதை வஸ்து.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விடையார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த விடயங்கள் எமக்கு அழகான முறையில் சொல்லித் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விடையார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த பாதிக்கிறதுக்குண்டான காரணம் பெற்றோர்கள் பாதுகாவலர்களுடைய கவனம். புள்ள எப்ப வீட்டுக்கு வருது, யாரோட பழகுறாரு, என்ன நடக்குது, ஸ்கூலுக்கு போறாரு, எத்தனை மணிக்கு வாராரு, மதரசாக்கு போறாரு, எத்தனை மணிக்கு வாராரு, வேலைக்கு போறாரு, எத்தனை மணிக்கு வாராரு, வாப்பா ஒண்ணுமே தெரியா. உம்மாவும் கவனிக்கிறது இல்ல, உம்மா வாப்பா புள்ள நிலைமைய பார்க்கறது இல்ல. இவர் யாரோட பழகுறாரு, யாரோட பேசுறாரு, எத்தனை மணிக்கு தூங்குறாரு, எத்தனை மணிக்கு எழுப்புறாரு. கண்ணியமானவர்களே, இது பெற்றோர்களுடைய ஒரு பொறுப்பு. எத்தனையோ பிள்ளைகள் அந்த வாரத்தை கேள்விக்குரிய ஆகிறதுக்கு காரணம் வாப்பாமார்கள் உம்மாமார்கள். இந்த புள்ளைய பார்க்க டைம் இல்ல, வாப்பா சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாரு, உம்மா வீட்டு வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறா, புள்ள திண்டிச்சா குடிச்சுட்டால் மட்டும் கேட்கிறாங்களே தவிர யாரோட பேசுறாரு பழகிறாரு இது ஒன்னும் பார்க்கறதுக்கு நேரம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விடையார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ஆய்வு சொல்லுது பெற்றோர்களும் ஒரு காரணம், பெற்றோர்களும் ஒரு காரணம். மகனோட பேச வெக்கம், மகனோட பேச வெக்கம், பேச டைம் இல்லை. கண்ணியமானவர்கள், மகனோட பேசுற மாதிரி இருக்குது, ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாத்தோடையும் பேசுவார். அந்த பேசாம இருந்தது மகனுக்கு அடிக்ட் ஆகி எத்தனையோ பேர் இந்த நோய்க்கு அடிமையானவர்கள் பலர் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் மன்னிக்கணும். இந்த பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தூரமாக்கும். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு காரணம் சொல்கிறார்கள், மன அழுத்தம். ஒரு கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. கண்ணியமானவர்களே, இப்ப அவருடைய மென்டாலிட்டி அப்படியே மாறுது. என்ன செய்யும், ஒன்று செய்யணும், யார் சரி திறக்கணும். கண்ணியமானவர்களே, இப்பதான் தற்கொலை கொலை கொல்ல சொல்லி பல பாவங்களுக்கு இவர் ஆளாகிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த பாவிச்சு இப்ப சல்லி வேணும், இத பாவிக்கணும், கையில பொருளாதாரம் இல்ல. கண்ணியமானவர்களை, இப்பதான் புத்தி சொல்லும் இன்னென்ன பாவங்களை செஞ்சாலும் எந்தெந்த பாவத்துல போறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விடையார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இதனால என்ன விபரீதம் ஏற்படும், என்ன விபரீதம், என்ன நஷ்டம் எங்களுக்கு? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகினா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் அவர் தூரமாகுவார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் அவர் தூரமாகுவார். கண்ணியமானவர்களே, சொர்க்கம் நுழைவதற்கு தடையாக இருக்கும். அடுத்தது ஆரோக்கியமற்ற வாழ்க்கை, ஆரோக்கியமே இல்லை. கண்ணியமானவர்களே, உடம்பு அப்படியே நோயினமாகிட்டு ஒல்லியாகிட்டாரே, அசிங்கமாகிட்டாரே, எப்ப பார்த்தாலும் இருமி, எப்ப பார்த்தாலும் கத்தி. கண்ணியமானவர்கள், யாரும் கிட்ட போறதுக்கு விரும்ப மாட்டாங்க, யாரும் அவரோட சேர்ந்து இருக்க விரும்ப மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவருக்கு உண்டா? சமூகத்தில் அவர் மதிக்கப்படாதவராக அவர் அப்படியே ஓரம் கட்டப்படுவார். கண்ணியமானவர்களே, இவர் இப்படிப்பட்டவர், யாரும் நெருங்க விரும்ப மாட்டாங்க, யாரும் அவரோட சேர்ந்து நடக்க விரும்ப மாட்டாங்க. சமூகம் அவர் அப்படியே ஒதுக்கிடும். குடும்பத்துடைய நல்ல பேரை அவர் பாதுகாக்கிறவராக அவர் மாறிடுவார். ஒரு வாப்பா தவறி போயிட்டா மகன் அந்த ஊர்ல ஒரு கண்ணியமானவராக இருப்பார், நல்ல அமல் இபாதத்தோடு இருப்பார். அந்த நல்ல குடும்பத்துடைய பேர் அவரால் கெட்டு. ஒரு புள்ள இப்படிப்பட்ட ஒரு சேவை செஞ்சுட்டாருந்தா, அவரை ஈடுபட்டாருந்தா, வாப்பாட பேரை சொன்ன ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கண்ணியமான ஒரு குடும்பம், ஒரு கண்ணியமான ஒரு நல்ல சிறந்த ஒரு குடும்பம். ஆனா மகன் செஞ்ச இந்த செயலால அந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ கேஸ் இருக்குது, காலிகோட்ல போனீங்கன்னா பார்க்கணும். இதுல அடிக்டானவங்க கண்ணியமானவர்களே, சின்ன வயசு, கவலையான செய்தி, எல்லாம் முடிச்சு 5 மாசம் 6 மாசம், கண்ணியமானவர்களே 8 மாசம் செய்திய பாப்பா அடிக்ட் செய்யுது, ட்ரக் அடிக்ட் அவர். கண்ணியமானவர்களே, வாழ்க்கை நாசமாக. நினைத்துக்குரிய அல்லாஹ்விடையார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, திருக்கு பழக்கம் வாழ்க்கையில வரும். சல்லி தேவை,
கலர் இருக்கணும், தேவை இருக்குது. கண்ணியமானவர்களே, இப்ப பல வகையான மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட அந்த பழக்க வழக்கங்கள் தந்த வாழ்க்கையில வந்து கண்ணியத்துக்குரியா அல்லாஹ் அன்பார்ந்த சோழர்களே, எனவே இப்படிப்பட்ட ஒரு பலராலும் பாதிக்கப்பட்ட பலரும் சபிச்ச ஒரு விடயம், விரும்பாத ஒரு விடயம் தான் இதோட தொடர்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சிலர் கேட்கிறார்கள், கேட்ட ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன். ஷீஷா அடிக்க ஏறுமா ஏடாதா? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலத்துல ட்ரெண்டாக இருக்கக்கூடியது. ஜிம்மியா பத்துவா கொடுத்து இருக்கிறாங்க, இது கூடாது. அது எந்த மாடல்ல இருந்தாலும் பரவாயில்லை. அதனுடைய சூரத் எப்படி இருக்குது கண்ணியமானவர்களே, அது ஒரு இஸ்லாத்துக்கு முரணான ஒரு சூரத், ஒரு முறை. இது தெளிவாக சொல்லி தரப்பட்டிருக்குது, இது மார்க்கத்தில் கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, அது இப்ப இந்த நாட்டில் அது ஒரு ட்ரெண்டாக வந்திருக்கு. பல ஹோட்டல்கள்ல, பல ரெஸ்டாரண்ட்ல அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அது தனி அறை ஒன்றுல அது வைக்கப்பட்டிருக்கு. கண்ணியமானவர்களே, இது கூடாது என்பதை உள்ளத்துல நாங்கள் ஆழமாக பதிய வச்சுக் கொள்வோம். கணித்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, சொல்லப்பட்ட விடயங்கள் நான் இதில் அடிக்ட் ஆகிட்டேன், பழகிட்டேன், என்ன செய்யலாம்? நான் திருந்தோம் என்று நினைக்காத வரையில் அல்லாஹ் ஒரு நாளும் திருத்த மாட்டான். 100 கொலை செஞ்சவன் கூட திருந்தோணும் என்று நினைச்சான், அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சான், அல்லாஹ் அவனை நல்ல மனிதனாக, சொர்க்கத்துக்குரிய மனிதனாக அல்லாஹ் மாற்றினான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன் திருந்தோணும் என்று நினைக்காத வரையில் அல்லாஹ் ஒரு நாளும் திருத்த மாட்டான். கண்ணியமானவர்களே, திருந்தோணும் என்று நினைச்சு மட்டும் போதாது, அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடும். இதுக்கு அடிப்படை தன்னை நல்ல வழியில காலத்தை நேரத்தை செலவழிக்கும், எங்களை ஈமான பலப்படுத்தும், பாவத்திலிருந்து தூரமாகணும். இங்க போன ஒரு பாவம் நடக்கும் என்ற அச்சம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு நாங்க போகாம இருக்கிறது சிறந்தது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அன்பார்ந்த சகோதரர்களே, பேசப்பட்ட விடயங்கள் இது யாரையும் தாக்குறதுக்கு அல்ல. மார்க்கம் எதை சொல்லி இருக்கிறதோ அது உலமாக்களுடைய பொறுப்பு, அதை சொல்லுறது. கண்ணியமானவர்களே, எடுத்து நடக்கிறது, நடக்காம வைக்கிறது எங்களுக்கு யாருக்கும் பலவந்தமாக செய்விக்க முடியாது. சொல்ற பொறுப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்க சொல்லிட்டோம், அடுத்தது நீங்களும் அல்லாஹும் பார்த்துக் கொள்ள வேண்டியது. கண்ணியமானவர்களே, யார் யாரும் சம்பந்தப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கு நான் பணிவாக இரக்கமாக கேட்டுக் கொள்கிறேன். ஒன்று எனக்கு மூத்தவர்கள், ஒன்று நானாவாக இருக்கலாம், அல்லது வாப்பாவோடு ஒரு முறையாக இருக்கலாம். கண்ணியமானவர்கள் அந்தஸ்தில் இருப்பீங்க, வயது குறைஞ்ச தம்பிமார்களாக இருப்பீங்க. கண்ணியமானவர்களே, இரக்கமாக சொல்கிறேன், நண்பர்களாக இருப்பீங்க. இப்படியான தொடர்புகள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாம் தூரமாகும். எங்களோட தொடர்புள்ள நண்பர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கும் நாம் புத்திமதிகளை சொல்லி அவர்களையும் இதிலிருந்து பாதுகாப்போம். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த பயங்கரமான இந்த பாவத்திலிருந்து, இந்த செயலிலிருந்து எங்களுடைய சமூகம், அதே போன்று முழு உம்மத்தை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் பாதுகாப்பானா. யா அல்லாஹ், என்னுடைய பாவனை மன்னிப்பாயா, உங்களை பெற்றெடுத்து காட்டிய பாவனை மன்னிப்பாயா, உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவனை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், உன்னுடைய அன்பும் இரக்கமும் பொருத்தமும் எதிலே இருக்கிறதோ அப்படியான செயல்களை செய்யக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தல்வாயா. யா அல்லாஹ், எதிலே உன்னுடைய சாபம், உன்னுடைய தண்டனை இருக்கிறதோ அப்படியான செயல்கள் இருந்து நம் அனைவரையும் நீ பாதுகாத்துவாயா. யா அல்லாஹ், முழு உலக முஸ்லிம் மக்களை நீ பாதுகாத்துவாயா. இங்கெல்லாம் யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த அத்துணை பிரச்சனைகளையும் இல்லாமலாக்கி யா அல்லாஹ் ஒரு சுபிச்சமான வாழ்க்கை, சந்தோஷமான